ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமः. ओम प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति शांति शान्तिः. ओम मानो भद्राः कृतवो इन्दु विश्वतः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्धिद्धैत्यभिनिश्चितम्. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिरेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनं. लोकान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयदां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் அனைத்து வித குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாக மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டம் ஆவிராவிர்மா இது. ஸ்ரீதேவி மகாத்மியத்தில் நவாங்கம் அப்படிங்கிறதான சாப்டரில் கீலக ஸ்தோத்திரம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். போன வார சத்சங்கத்தில் 9 ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு 10வது ஸ்தோத்திரம். ந சைவாப்யட தஸ்தஸ்ய ந சைவா அப்யட தஸ்தஸ்ய பயம் குவாபீஹ ஜாயதே நா மிருத்யுவசம் யாதி மிருதோ மோக்ஷம வாப்னுயாத். அதாவது சண்டிகா படனம், இந்த சண்டிகா தேவியினுடைய சப்த சதிங்கிறதான இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அந்த பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் எந்த உலகத்தில் சஞ்சாரம் செஞ்சாலும் எங்கெல்லாம் அவங்க அவங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தாலும் அந்த ஜபம் செய்யக்கூடியவனுக்கு எந்த விதமான பயத்துக்கும் காரணம் இல்லை. அவன் எதையும் பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தம். காரணம், சப்தசதி அப்படிங்கிறதான இந்த சண்டிகா ஸ்தோத்திரத்தினுடைய சக்தி, இதை இங்கிலீஷில் ஆரான்னு சொல்றா, சம்ஸ்கிருதத்தில் சைத்தன்யம். ஒரு தடவை ஜபம் பண்ணி விட்டோமானா அந்த ஜபிச்சதான தத்துவம், அந்த சக்தி நம்மளை முதல்ல சொன்னுட்டே வரும், நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அது பின்னாடி கூட கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டரோட கதையை சொல்லிட்டு இருந்தேன் இல்லவா, சிலிண்டர் ஆட்டமா இந்த கவச நேரத்தில், அதை மாதிரி நம்மளை சுற்றிட்டே இருக்கும். அஸ்யூம் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை மூடிண்டு இந்த யூனிவர்ஸ், அதாவது மில்கி வே, இந்த பிரம்மாண்டம் இப்படி சுத்துறா மாதிரி ஒரு பிக்சர்ஸ் நிறைய நம்மளால் இமேஜஸை பார்க்க முடியும் இல்லவா. அது நம்மளுடைய தலைக்கு மேலே சுற்றுறது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு சுதர்சன சக்கரம் நம்ம தலைக்கு மேலே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி நாம் ஜபம் செஞ்சதனுடைய அர்த்த மகாத்மியங்கள், அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியதான சக்தி, அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியதான பீஜம், அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியதான குரு, அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடியதான தேவதை, ரிஷி, சந்தஸ்துகள் அனைவருமே இந்த ஜபம் செய்தவங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அவள் பின்னாடியே எப்பவும், அவள் முன்னாடியே, அவள் பின்னாடியே, அவங்களுடைய 4 புறத்திலையும் தச திக்குகள்லையும் அந்த ஜபம் பண்ணினதான புண்ணியாத்மாக்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதனால அவனுக்கு பயம் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இதில் 2 விதம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று நம்பிக்கை இல்லாமை. அப்படி வச்சுக்கலாம்.
சில பேர் வந்து ரொம்ப நம்பிக்கையோட ஜெபம் செய்வார்கள். நான் அந்த ஜெபம் பண்ணியாச்சு, நிச்சயமாக இந்த சக்தி என்ன காப்பாற்றும் மேட்டர் என்று. சில பேர் சொல்லுவா பிராரப்தம் எப்படி அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த பிராரப்தம் அனுபவிக்கிறதுக்குள்ள தான் சக்தி தேவையுள்ளவா. நமக்கு உடம்புல சக்தி வேணும், மனசுல சக்தி வேணும், ஆத்ம சக்தி வேணும், எல்லா விதமான சக்தி தேவை. அப்பதான் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அந்த ஆப்ஸ்டிகிள்ஸ், அந்த கீழகத்தை. அர்கலகம் ஒரு மாதிரி டைப் ஆஃப் கீழகம், கீழகம் ஒரு மாதிரி டைப் ஆஃப் கீழகம். அப்போ இதை நம்ம இந்த ஃபேஸ் பண்ணக்கூடியதான ஒரு தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பரிபூர்ணமான நம்பிக்கையோடு ஜெபம் செஞ்சவர்களுக்கு. ரெண்டாவது வந்து இனி அதை ஒருவேளை என் பிராரப்த கர்மப்படி நான் சிலதெல்லாம் அனுபவிக்க வேண்டி வந்தாலும் நான் அனுபவிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனால் அந்த இறை சைதன்யம் என்ன எனக்கு ஆபத்து வராத முறையில் என்னை வந்து காப்பாற்றிக்கிட்டே வரும் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையும் ஒரு கன்விக்ஷன். இது இப்படி தான் ரெண்டு விதமாக ஜெபம் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு கேரண்டி, இல்லைனா ஒரு சக்தி. அதனால தான் சண்டிகா படனம் செய்யக்கூடியவன் எந்த உலகத்தில் சஞ்சாரம் செஞ்சாலும் அவனுக்கு பயம் இருக்கிறது கிடையாது. நிச்சயமாக அவனுக்கு அபமிருத்யு அப்படிங்கிறதான ஒரு நிகழ்வு ஏற்படாது. 3, இந்த உடம்பை திறந்த பிறகு, அதாவது மரணத்துக்கு பிறகு அவனுக்கு நிச்சயமாக மோட்சம் என்பது கிடைத்துவிடும். அவன் மோட்சத்துக்கு தகுதி இருக்கக்கூடியவனாகி மாறுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். நா சைவாப்பியட தஸ்தஸ்யா தடதகா தஸ்யா, அதாவது சஞ்சாரம் செய்யக்கூடியதான அவனுக்கு இக குவ அபி, இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கும் ஒரு பொழுதும் பயம் ந ஜாயதே ஏவா, பயம் என்பது வந்து நிச்சயமாக அவனுக்கு உண்டாகாது, இருக்காது. ஆனால் பரிபூர்ண நம்பிக்கையோட ஜெபம் செஞ்சிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது வந்து ஒரு பேஸ்ட் ஆட்டமா. அந்த பேஸ்டில் தான் இனி ஒரு பொருள் வந்து ஒட்டிக்கிறது. அது மாதிரி இந்த நம்பிக்கை தான் இந்த சக்தியை வந்து நம்மளோட சேர்ந்து ஒட்ட வைக்கிறது. அதாவது மனசா வாச்சா கர்மனா நம்மளோட ஒட்டின்னு இருக்கக்கூடியதான ஒரு பேஸ்டினுடைய வேலையை அது பண்ணுறது. அபமிருத்யு வசம் ந யாதி, அபமிருத்யுவுக்கு அடிமையாக மாட்டான். அபமிருத்யு அவனிடம் வரப்போவதில்லை. அபமிருத்யு, அபமிருத்யு அப்படின்னா மிருத்யு, நான் முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கேன், 108 விதமான மிருத்யுக்கள் இருக்கு. ஜீவன் சரீரத்தை விட்டு போகிறதுக்கு 108 வழி, 108 மார்க்கங்கள் இருக்கு. ஒரே ஒரு மிருத்யு மட்டும்தான் கால மிருத்யு. அதாவது ஒரு காய் முதல்ல பூவாகி, அந்த பூ கர்ப்பமாகி, அது ஒரு காயாகி மாறிவிட்டு அது பழுத்து, அதன் பிறகு அந்த நட்டியிலிருந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நிதானமாக பழுத்து கீழ் விழும். அது பூர்ணமாக அதனுடைய பூர்ணத்துவத்தை அடைந்து விட்டது. பூவான காலத்தில் இருந்து அது கர்ப்பாவஸ்தையில் போய் அதுக்கு உடம்பு கழித்து அது பெருசாகி ஒரு காயாகி, அந்த காய் பக்குவப்பட்டு அது பழமாகி, கடைசியில் அந்த நுனியிலிருந்து அது தப்பிச்சு நிதானமாக கீழ் வருது. உர்வாருக மிவ பந்தனாது மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாது, திரைம்ப மந்திரத்தில் இதுதான் சொல்கிறான் அந்த காயத்ரியில். அந்த ஒரு காய் எப்படி ஏறும், நட்டிலிருந்து கயண்டு கீழ் விழுமோ ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கும் வலிக்காது, இதுக்கும் வலிக்க, யாருக்கும் வலிக்காது, நேச்சுரலி ப்ராசஸ்ஸாக அது வந்துடும். அதை மாதிரி ஜீவன் சரீரத்தில் உட்கார்ந்து அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்த பிறகு கடைசியில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த உடம்புக்கு, நீ எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாய், நான் வந்து நீ பண்ணுறதான எல்லா செயலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், அதாவது விட்னஸ் பண்ணியிருக்கேன் நான். சாட்சி, இறைவன் சாட்சி பூதகா. இறைவன் என்பவன் வந்து யாரு? சாட்சி பூதம் நம்மளோட உடம்புல. அதனால நீ என்னெல்லாம் அடைய வேண்டியதான உன்னுடைய கான்ட்ராக்டில் இருக்கிறதான கிளாஸஸ் என்னெல்லாம் இருந்ததோ, பிரம்மனோடையோ பிரகிருதியோடையோ யாருடையோ, அது எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டாய். இனி உனக்கு இந்த உடம்பு தேவையில்லை. அதாவது எனக்கு உன்னுடைய உடம்பு, இந்த வீடு தேவையில்லை, நான் ரிட்டையர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிறதான முடிவு வந்து நிதானமாக பிராணன், அபானன், உதானன், சமானன், அப்படி வரிசையாக தசப்பிராணாதிகளும் முதல்ல 5 பிராணங்கள் தான் அடங்கும். அப்புறமா மிச்சம் 5 பிராணங்கள் வந்து சரீரத்தை வந்து கிரிமேஷன் பண்ணுற வரைக்கும் இருக்கும். 10 நாள் வரைக்கும் கணக்கு. 10ஆவது நாள் வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியவன் தனஞ்சயன். இது வந்து தெரிஞ்சு புரிஞ்சு பயம் இல்லாமல் சிரிச்சுண்டு எல்லார்ட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு நிதானமாக எக்ஸிஸ்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் பூர்ணம்.
இந்த பூர்ணத்துவம் சாதாரணமாக 100-120 வயசுக்கு அப்புறமா நடக்கணும். இது அபூர்வத்திலே அபூர்வம். அதனால உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த மரணங்களும் அபமிருத்தியுக்கு சமம். காலத்துக்கு உள்ள, அதாவது காலம் கடந்து காலத்துக்குள்ள அகாலமாக 3 விதமாக சொல்லிக்கலாம். அப்போ பக்குவம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போகிறதுக்கு பேர் அபமிருத்யு. துர்மரணம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அபமிருத்யு. துர்மரணம்ங்கிறது மரணத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மோசமான நிலையில மறிக்கிறதுக்கு பேர் தான் துர்மரணம். அபமிருத்தி என்பது சமயமாகறதுக்கு முன்னாடியே மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறதான ஒரு கான்செப்டில் சத்தியமாக பார்க்க போனோமா அதில் அர்த்தம் இல்லை. இருந்தால் கூட சாதாரண ஒரு மனிதனுக்கு 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஒரு அன்ரிட்டர்ன் லா கிடையாது, இட்ஸ் ரிட்டர்ன் லா. கலியுகத்தில் மனிதனுடைய ஆயுசு 120 அப்படின்னு பகவான் போட்டு கொடுத்ததான ஒரு கணக்கு. அது நீங்கள் ஓரோ கிரகங்கள் எடுத்து பார்த்தோமானா அஸ்வதி மகம் மூலம், இன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதி மகம் மூலம் கேது பகவான்லேருந்து ஆரம்பமாகிறது. அதுலேருந்து வரிசையாக புதனில் கடைசி, கேதுவுக்கு 7 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுவுக்கு அடுத்து சுக்கிரன் 20 வருஷம், அப்புறம் சூரிய பகவான் 6 வருஷம், அப்புறம் சந்திரன் 10 வருஷம், அப்புறம் செவ்வாய் 7 வருஷம், அப்புறம் ராகு 18 வருஷம், அப்புறம் குரு பகவான் 16 வருஷம், அப்புறம் சனி பகவான் 19 வருஷம், அப்புறம் புதன் 17 வருஷம். எல்லாத்தையுமே கூட கல்குலேட் பண்ணோமானா ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தோமானா 120 வருஷம்னு கிடைக்கும். இதுக்கு விம்சோஷ்டத திசாசிஸ்டம் அப்படின்னு பேர். இப்படி 120 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் கலியுகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு பகவான் ஒரு கணக்கு போட்டு கொடுத்து தான் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தை கொடுக்குறார். அப்போ அதை 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 27 வயசு, 16 வயசு, 18 வயசு, இந்த மாதிரி வயசுலாம் போகிறதுக்கு எல்லாம் பேர் அபமிருத்யுன்னு பேர். அகால மிருத்யு ஆகிறது. அகால மிருத்யும் டிஃப்ரெண்ட்டு, அபமிருத்தியும் டிஃப்ரெண்ட்டு, சுசைரம் தற்கொலையும் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் வித்தியாசமான மரணங்கள். இருந்தால் கூட ஒரு மரணத்தை தவிர்த்து எல்லா மரணங்களும் பொதுவாக அகால மிருத்யுக்குள்ளே மாட்டிக்கிறது, இல்லைன்னா அபமிருத்தியுக்குள்ளே மாட்டிக்கிறது. அப்பேற்பட்டதான மிருத்யு பயத்திலிருந்து காப்பாற்றி இந்த ஜீவனுக்கு சம்ரட்சணம் கொடுக்கறது இந்த சக்திகள். அதாவது 64 கோடி யோகினீத கணங்களால் பராசக்தி சேவை பண்ணிக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருமா சேர்ந்து பராசக்திக்கு சேவை செய்கிறா அப்படிங்கிறா. அந்த பராசக்தியை எந்தொருவன் மனசுக்குள்ள இதயபத்மத்துக்குள்ள வைத்துக்கொண்டு பார்வதி பரமேஸ்வரன், லட்சுமி நாராயணன், சரஸ்வதி பிரம்மராக நீங்கள் என்னுடைய இதயபத்மத்தில் அமர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதான நம்பிக்கையோடு வாழக்கூடியவனுக்கு இந்த 64 கோடி யோகினி தேவதைகளும் இந்த அம்பாளுக்கு எப்படி பணிவிடை செய்கிறாளோ அது மாதிரி இந்த உடம்பை சுற்றி அவங்க நடந்துட்டே தான் இருப்பா. அப்படிதான் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மிருத்திகு அப்படி ஒரு வேளை இறந்து போயிட்டானா மோக்ஷம் அவாப்னுயாது, மோக்ஷம் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கிறது. பார்த்துக்கோங்க, மரணத்துக்கு அப்புறம் தான் மோட்சம். மரணம் வரைக்கும் முக்தி, பீடைகளிலிருந்து முக்தி, பயத்திலிருந்து முக்தி, அஜ்ஞானத்திலிருந்து முக்தி, எல்லாத்திலிருந்து முக்தி 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 கிடைச்சுட்டே இருக்கும். ஜீவாத்மாவை பொறுத்த வரைக்கும் சரீரத்தை விட்ட பிறகுதான் அதுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதுதான் இருக்கிற பியூட்டி. அதனால ஒரு விதிமுறை சொல்லியிருக்கா சப்தசதி ஸ்லோகங்களை ஜபம் செய்யறதுக்கு. அதாவது தேவி மகாத்ம பாராயணத்துக்கு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறைப்படிதான் ஜபம் செய்ய வேண்டும். அதனால யார் ஒருவர் விதிமுறையாக இந்த சப்தசதியை படனம் செய்கிறானோ அவனுக்கு இகலோகத்தில் எங்க சஞ்சாரம் செஞ்சாலும் எந்த திக்கிலிருந்தும் அவனுக்கு பயம், அபமிருத்து என்பது உண்டாகாது. கடைசியில மரணத்துக்கு பிறகு அவன் மோட்சத்தையும் அடைகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மகாத்மியம். அடுத்ததாக ஞாத்வா பிராரப்ய குர்வீத ஹ்ய குர்வாணோ வினஷ்யதி ததோ ஞாத்வைவ சம்பன்னவிதம் பிராரப்யதே புதைஹி. ஞாத்வா பிராரப்ய குர்வீதா, கீலகங்களை எல்லாம் முன்னாடி நாம் தெரிந்து கொள்ளறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். கீலகங்கள் எல்லாம் அப்படின்னா எல்லா விதமான இடையூறுகள், ஆப்ஸ்டிகிள்ஸ், தடஸ்தங்கள், இதையெல்லாம் முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜோதிஷாஸ்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளலாம், சின்ன சாதாரண அறிவு பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திதிகதிகளை எல்லாம் தெரிஞ்சுண்டு நமக்கு என்னெல்லாம் தடஸ்தங்கள் இருக்கு, இப்போ
சத்தமாக பேச முடியுமா முடியாதா, ராகத்தில் பாட முடியுமா முடியாதா, பூஜைக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கார்களோ படுறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கார்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, இதை எல்லாத்தையும் முதல்ல சோதனம் பண்ணணும். திரவிய சோதனைன்னு பேர் இருக்கு. இந்த சோதனைகள் எல்லாம் பண்ணி இதில் ஏதாவது கேடுபாடுகள் இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்ச விதத்துக்கு தான், அதாவது பலவிதமான கீலகங்கள் ட்ரபிள் பண்ணுறது, அந்த கீலகங்களை எல்லாம் முன்னாடியே நாம் தெரிந்த பிறகு அதுக்கு பரிகாரங்களை எல்லாம் செஞ்ச பிறகுதான் இந்த சண்டி படனத்துக்கு ஒருவர் முயல வேண்டும். அப்படி செய்யாதவனுக்கு பூர்ண பலசித்தி கிடைப்பதில்லை, கிடைக்காது. அதனால நல்ல அனுபவ ஞானம் அறிவு இருக்கக்கூடியவர்கள் செஞ்சுட்டு வரக்கூடியதான பாடக்கிரமத்தை நன்றாக புரிந்து கொண்ட பிறகு தான பிரதிகிரகங்கள் வழியாக அதை சம்பன்னமாக்கி அந்த கீலகத்துக்கெல்லாம் பரிகாரத்தை செஞ்சு அதன் பிறகு இந்த சண்டி படனம் செஞ்சார்களானா அவர்களுக்கு பரிபூர்ணமான பலனை கொடுக்கும். இப்போ இந்த தான பிரதிகிரகத்தினால கீலகங்களை அகற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, நாம் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் ஞாதாஜாதமாக பலவிதமான விஷயங்கள் இடையூறுகள் இருக்க வாய்ப்புண்டு. ஒரு எக்ஸாம்பிள், சில லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, சில நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கு சில கோவில்களுக்குள்ள போனாலே ஆபத்து வரும். சாதாரணமாக அது கேள்விப்படுறது ரொம்ப ரேர் அல்லவா. கோவிலுக்கு போனால் என்ன ஆபத்து வரும்னு நீங்கள் பார்த்துருப்பேன். சில பேர் கோவிலில் போய் விழுவா, பெட் ரிட்டர்ன் ஆகிடுவா. சில பேர் கோவிலில் போய் தலை சுத்தும். சில பேருக்கு அந்த கோவில் பக்கம் போனாலே என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சர்வ நாசம் உண்டாயிடும். தன நஷ்டம் வரும், மனக்கவலை ஏற்படும், வேறு ஏதாவது பிரச்சனை வரும். எதுக்கு தான் அந்த கோவிலுக்கு நாம் போனோம் அப்படின்னுங்கிறதான ஒரு கேள்விக்கு நமக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் கிரக கோளாறுகளுடைய ஒரு எக்ஸாம்பிள். இரும்புக்கு எண்ணெய் ஃப்ரெண்டு, இரும்புக்கு உப்பு எனிமி. வெரி சிம்பிள் தானே ஈக்குவேஷன். இரும்பு கம்பிக்கு உப்பு என்பது அதனுடைய எனிமி, எதிராளி. அதே நேரம் எண்ணெய் அதனுடைய நண்பர். எண்ணெயினால இரும்பு கெட்டு போகாது, ஆனால் உப்புனால இரும்பு கெட்டு போகும். இப்போ இந்த இரும்பு எண்ணெய் இருக்கிற இடத்துல போயிட்டு வந்தது அப்படின்னா அதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப். அது உப்பு காற்று படக்கூடியதான சமுத்திரக்கரையிலையோ அல்லது உப்பு ஃபேக்டரிக்கு பக்கத்துலையோ இருந்தது அப்படின்னா அதுக்கு உடம்புல அரிப்பு வந்த மாதிரி ஜஞ்சா போயிடும். இது யாதார்த்தம் தானே, சத்தியம் தானே. அதுபோல தான் நம்மளுடைய உடம்புல நாம் சில விஷயங்கள்லாம் கேரி பண்ணிகிட்டே நடக்கிறோம். நம்ம பிறந்த நேரத்தில் நம்மளை நாம் எந்த ஒரு பிரபஞ்சத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டோமோ அந்த நேரத்தில் பலவிதமான கிரகங்கள், நட்சத்திரங்கள், பல சூக்ஷ்ம சக்திகள், ஸ்தூல சக்திகள், இந்த பலவிதமான ஜீவசக்திகளினுடைய சம்பன்னம், அவங்களுடைய சேர்க்கையினால நாம் நம்மளுடைய உடம்பை பெற்றிருக்கோம். அப்போ நம்மளுடைய சுபாவ ரீதி ஜெனரலாகவே நாம் முன்னாடி சொன்ன மாதிரி இரும்பும் உப்பு எண்ணெய் நாம் எதோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்றாமல் எனக்கு பலன் கிடைக்கும் அல்லவா. அதைத்தான் எனக்கு சொல்லி வரேன். இது ரொம்ப பெரிய டீட்டெயிலாக பேச வேண்டியதான ஒரு சப்ஜெக்ட். ஓரோ லக்னத்தையும் எடுத்து வச்சு அவங்களுடைய லக்னாதிபதி, அவங்களுடைய 10ஆம் பாவாதிபதி, ரெண்டு முக்கியமான இடங்கள். இது 10 கர்மஸ்தானத்தை சொல்லுகிறது, செயல்பாடுகளை சொல்லுகிறது. லக்னம் யார் செய்யறா என்பதை சொல்லும். தேகஸ்ய சௌஷ்டவ சுவாஸ்தியம் ஸ்திதிஸ்ரேயோ யசசுகம் தனோ வபுச்ச தத் சர்வம் சிந்தனீயம் விலக்னதா. 10ஆம் பாவத்துக்கு லக்னத்துக்கு தன்னுடைய தேகம், அதில் இருக்கக்கூடியதான சம்புஷ்டி, அது என்னத்தை எல்லாம் கேரி பண்ணுறது, எந்தெந்த சக்திகளை எல்லாம் அது தன்னோட சேர்த்து கொண்டு வர்றது. இப்போ மேஷ ராசியில் மேஷ லக்னம் எடுத்துப்போம். செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய்க்கு எதெல்லாம் பிரியம், செவ்வாயினுடைய வர்ணம் என்ன, செவ்வாயினுடைய வாழ்வு ரீதி எல்லாம் என்னது, அது என்னத்தை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதையெல்லாம் தான் இந்த செவ்வாய் லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்க போவார்கள். அதுலேயும் 1 டிகிரியில் பிறந்தவனுக்கும் 2 டிகிரியில் பிறந்தவனுக்கும் 3வது டிகிரியில் பிறந்தவனுக்கும் 30வது டிகிரியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பார்த்துக்கோ, ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிகிரி அவளுக்கு ஹையஸ்ட் பொசிஷனில் கொடுப்பான். இப்போ 10வது டிகிரி ஜெனரலாகவே அதாவது ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்குது.
இப்போ 10வது டிகிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஆதித்ரேக்கானம், மத்தியத்ரேக்கானம், அந்தத்ரேக்கானம்னு பேர் இருக்குது. 10 10 10 இதெல்லாம் பெரிய 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 சப்ஜெக்ட்ஸு. இந்த மாதிரி சொற்பொழிவுகளில் அதெல்லாம் சொல்லி எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியலன்னு கஷ்டம். அதனால் நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதில் கை வைக்க வேண்டாம், விட்டுருவோம். அப்போது எந்த டிகிரியில் நாம் பிறந்திருக்கோமோ, அதாவது எந்த ரஷ்மி, 30 ரஷ்மி இருக்குது ஒரு ராசியில், எந்த ரஷ்மியில் நாம் இருக்கோமோ அது ஹையஸ்ட்டு. இப்போ எல்லா கிரகங்கள்லேயும் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற நேரத்தில், நம்ம பிறந்த நேரத்தில் அது ஒரு பர்டிகுலர் டிகிரியை ஸ்ட்ரைக் பண்ணுறது. இதுக்கு என்ன சொல்லியிருக்கு ஜோதிஷாஸ்திரம் அப்படின்னா, நாம் வந்து எந்த லக்னம், அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் தான் பூர்வ ஜென்மாவில் நம்ம இருந்திருக்கோம். இப்போது சிம்ம லக்னம், அதில் வந்து மக நட்சத்திரத்தில் லக்னம் இருக்குது அப்படின்னா பூர்வ ஜென்மாவில் மக நட்சத்திரத்திலாம் பிறந்து வளர்ந்து இறந்து போயிருக்கு இந்த ஆத்மா. அதுதான் கதையினுடைய தொடர் கதை. இப்படி தான் ஆரம்பம். அப்போ லக்ன நட்சத்திரம் ஏதோ அதுதான் நம்மளுடைய பூர்வ ஜென்மாவுடைய நட்சத்திரம். அப்போ லக்னத்துக்குனுடைய அதிபதி யார்? இங்கே சூரிய பகவான். நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார்? கேது பகவான். சூரியனுக்கும் கேதுவுக்கும் என்ன சம்பந்தம்? சிவசிவா விசேஷமாக இருக்கும் சூரியனும் கேதுவுமா சேர்ந்தா. ஸோ தட் சச் அ பீப்புள் வில் பி ஆல்வேஸ் இன் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். ஒரு கிளாரிட்டி இருக்காது. எதிரையும் ஒரு ரொம்ப குயிக்காக வந்து விரக்தி பாவத்தில் வந்துடுவா. குயிக்காக விட்டு கொடுத்துருவா, போட்டு அப்படின்ட்டு. கணவன் மனைவி சண்டையில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து குயிக்காக விட்டு கொடுத்துருவா. அது வேண்டாம், அந்த விவகாரம் சண்டையை பெருசு மட்டத்தில் அர்த்தம் இல்லை அப்படின்னு. அது இந்த டைப் ஆஃப் பீப்புளாக தான் இருக்குது. இப்படிலாம் இருக்குது கதை. அதாவது விட்டுருங்க. போங்க. நமக்கு எதை தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னா, ஞாத்வா பாரபிய குர்வீத, அறிவுள்ளவன், அறிவிருக்கக்கூடியவன், பிராரபிய குர்வீதா, பாராயணம் ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னாடியே. பிராரபியா அப்படின்னா பிரதமமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 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 கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு வீட்டில் ஒரு திருமணத்தை கண்டக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு சீமந்தத்தை கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டல்லவா. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஐட்டங்களை அந்தந்த ஆளுகளை கூப்பிட்டு இப்படியெல்லாம். அதுபோல் பிராரப்யா குர்வீதா, பாராயணம் செய்வதற்கு முன்கூட்டியாகவே, அகுர்வானகா, இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யாதவன். நமக்கு இயற்கையாகவே பலவிதமான இடையூறுகள் இருக்கும், அதுக்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும். சாதாரணமாக என்ன சொல்லுவா அப்படின்னா, முதல்ல வந்து வெத்தலை பாக்கு தட்சணையோட ஒரு பிராமணனுக்கு வந்து தானம் கொடுத்துடுவா. அசேஷேஹே பரிஷது பகவத் பாதமூலே மயா சமர்ப்பிதாம் இமாம் கன்யாம் தட்சிணாமிவ ஸ்வீகிருத்தியா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி, சர்வவித சகலவித பரிகாரார்த்தம் இதம் பிராமண பிரித்தியர்த்தம் அனுகிரகா சித்தியர்த்தம் நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் யதாசக்தி, இந்த தாம்பூலாதி வஸ்திராபரணாதி எல்லாம் உண்டோ அதெல்லாமா சேர்த்து பிராமணனுக்கு ஓம் தத் சது அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம பிராமணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை வாங்கிட்டு தன்னுடைய இஷ்ட தேவதை அல்லது ஆராதனா மூர்த்தியை மனசில் தியானம் பண்ணிட்டு சர்வாபீஷ்ட சித்திரஸ்து நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை பண்ணுறார். இது வந்து பொதுவாக நாம் செய்யக்கூடியதான ஒரு பரிகாரம். சாதாரணமாக எந்த கர்மாவையும் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சப்பொடியில் தண்ணி விட்டு குழைச்சி கணபதியினுடைய விக்கிரகத்தை உருவாக்குவார்கள். நிர்விக்ன பரிசமாப்தம் சித்தி விநாயக மகாகணபதி பிரசாத சித்தர்த்தம் அப்படின்னு சொல்லி மகாகணபதி பூஜாம் கரிஷே, பிரதமம் சித்தி விநாயக மகாகணபதி பூஜாம் கரிஷே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு மகாகணபதிக்கு பூஜை பண்ணி, வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு சொல்லி மகாகணபதியோட பூஜை பண்ணி அவரோட திருப்தி வாங்கிட்டு எல்லா விதமான நவகிரக தோஷ பரிகாரார்த்தம், திரவியசுத்தி பரிகாரார்த்தம், திரவியத்துக்கு அசுத்தி, திரவிய அசுத்தி பரிகாரார்த்தம், அது அப்புறமா வந்து என்னெல்லாம் பரிகாரங்கள் சொல்லமோ அந்த எல்லா பரிகாரத்துமாக நாங்கள் வந்து கணபதியுடைய பூஜை செய்கிறோம் முதல்ல அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காலத்து கணபதிக்கு இந்த பவரெல்லாம் இருக்கலை. அப்புறமா தான் பார்வதி பரமேஸ்வரன் பிரம்மாண்டத்துக்கு தான் அனைத்து தெய்வங்களுமா சேர்ந்து கணபதியை எலெக்ட் பண்ணி மகா கணபதிக்கு இந்த பங்கு சேர வேண்டும், அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அம்பாள் கேட்டு வாங்கிக்கிறான். அப்படி கணபதியை எல்லாம் பண்ணி வச்சா, அதனால சிவபார்வதி பூஜை பண்ணுறதுனா கூட கணபதி பூஜை பண்ண வேண்டியது அவசியம். அது ஒரு ஸ்தானமானம் ஆயிடுது, ஒரு சடங்காயிடுது. இப்படி நான் வந்து எந்த ஒரு கர்மா செய்யறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடியதான இடையூறுகளை, கீழகங்களை நீக்கம் செய்வதற்காக புத்தி இருக்கக்கூடியவர்கள், அனுபவம் இருக்கக்கூடியவர்கள், ஞானம் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்வார்கள்.
அப்படி செஞ்சால் தான் பரிபூர்ணமான பலனை அடைய முடியும். அது இல்லைன்னா பாத்திரத்தை கமுத்தி வச்சு அதுக்கு மேலே தண்ணி விடுற மாதிரி, பாத்திரத்தை நிமித்தி வச்சு அதுக்கு மேலே தண்ணி விடுறதுக்கும் இருக்க வித்தியாசம் மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்லி வந்தார். அகுர்வானகா, குர்வம் அப்படின்னா செய்யறது, அகுர்வானம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். வினசதி, அவன் சித்தியை அடைவதில்லை, அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம், நிச்சயமாக. ததகா, அதனால புதைஹி, வித்வான்கள், வித்வான்மார்கள், அறிவிருக்கக்கூடியவர்கள், ஞானம் இருக்கக்கூடியவர்கள், அனுபவம் இருக்கக்கூடியவர்கள், ஞாத்வா ஏவா, இந்த பாராயண கிரமத்தை தெரிஞ்சு புரிஞ்சு விதிமுறைப்படி எப்படி ஜபம் செய்ய வேண்டுமோ அதுபடி செய்யாம அவ இஷ்டத்துக்கு என்ன இது சௌகரியமா அப்படி பண்ணா சரி வராது. இதை சம்பன்னம் பிராரப்யதே, நிர்தோஷமாக்கி ஆரம்பம் செய்ய வேண்டும். எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்ச பிறகு அப்புறமாக இந்த ஜபம் பண்ணா ரொம்ப ஈஸியா போயிடும். பகவானுடைய அனுகிரகம் வர நேரத்தில் கூட்ட அந்த அனுகிரகத்தை தடைந்து நிறுத்தத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பற்றி சாபானுகிரகி குரு குரு சுவாகா அப்படின்னு சொல்ற மந்திரத்தில் வியாக்கியம் பண்ணி நமக்கு பலவிதமான சாபங்கள், ரொம்ப முக்கியமாக தாய் தந்தையினுடைய சாபம் இருந்தால் எந்த பகவானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் எவ்வளோ தலையிடாஇருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தாய் தந்தையினுடைய சாபத்தையோ அவங்களுடைய அப்செட்ஸையோ ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த பக்தினாலையும் முடியாது உலகத்தில். அப்போ பகவான் அனுகிரகம் பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும். அது அங்கே நிற்கும், வீட்டு வாசலில் நிற்குமுங்க, உள்ள கடக்கும் வராது. அதே மாதிரி நாம் எங்கே சஞ்சாரம் பண்ணுறது நமக்கு ஒரு 10 நாள் அடி பின்னாடி நின்று இருக்கும்போது உள்ளே வராது. அந்த ஆசீர்வாதம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்படி ரகசியங்கள் இருக்குது. இதனால நிறைய பேருக்கு பகவானை விழுந்து கும்பிட்டா கூட பலன் கிடைக்காது. பகவான்லாம் ஓகே பண்ணியிருப்பார், இங்கே சேராது, நம்ம ஆத்துக்கு வராது. என்ன பண்ண முடியும்? அதுதான் முன்னாடி சொன்னேன், அந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தில் இருக்கிறதான மகத்துவத்தை. இப்போ நம்மளுடைய லக்னாதிபதிக்கு சில ஆளுகள் எல்லாம் எதிரி. அந்த மாதிரி இடங்கள் நாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதனால் நல்லது கிடைக்காது, கெட்டது வரும். இப்படி பலவிதமான இடையூறுகள் இருக்கு, தெரிஞ்சும் தெரியாமலும். ஞாதாத்ஞாதமான லட்சக்கணக்கான கீலகங்கள், அர்க்கலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் செப்பரேட்டாக இருக்கு. அதையெல்லாம் ஜோதிஷ் சாஸ்திரம் வழியாகவும் அனுபவத்தினர்களாக வழியாகவும் மகாத்மாக்கள், சப்போஸ் மகாத்மா ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் பாதகம் இல்லை. அதனால அவருக்கு அவர் பண்ணி வைக்கிறார். எப்படின்னா அஸ்தே ஜமானஸ்யா இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம் ஆச்சாரிய ரூபேனா சண்டிகா படனம் கரிஷே, அது அப்படியே வாங்கிக்கிறார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆச்சாரியனாக நான் உட்கார்ந்துட்டு என்னுடைய அஸ்தே எஜமானஸ்யா, அந்த எஜமானங்கிட்டேருந்து தட்சிணா சகிதம் இந்த பலமூலாதிகளோட தாம்பூலத்தை அவர் கையில் அதாவது கர்த்தாவினுடைய கையிலிருந்து வாங்கி ஆச்சாரியங்கிட்ட ரித்துக்கிட்ட கையில் வருது. அவன் பண்ணி கொடுக்குறான். ஐயா, எனக்காக நான் மகா பாவி, இல்லை எனக்கு கஷ்டகாலம் இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார். பகவான் காப்பாற்றுவார். ஆனால் பகவானுடைய காப்பாற்றல் கூட எனக்கு இருக்கிறதான சாப கோபங்களாலையும் என்னுடைய கஷ்டகாலத்தினாலே அதெல்லாம் எனக்கு சேருமா சேராதாங்கிறதான என் நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே இல்லையே. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உமக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களை நான் ஆச்சாரியனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், என்னுடைய குருவாக நான் பாவனை பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்காக இது செஞ்சு கொடுங்கோ. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக இறைவன் கேட்பார். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்னோட ரிலேஷன்ஷிப். அதனால் நீங்கள் எனக்கோசரம் செய்யுங்க. உங்களோட கஷ்டத்துக்காக, உங்களோட சமயத்தை வீண் பண்ண போடுறதுக்காக நான் உங்களுக்கு தட்சிணா சகிதம் உணவுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் உங்கள் தரையினான், அதை வாங்கி நீங்கள் பிரதிகிரகம் வாங்கிட்டு எனக்காக இந்த பூஜையை செஞ்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். இதான் நிறைய பேர் பெருசாக பூஜை தெரிஞ்சுக்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. பகவானை பத்திரம் புஷ்பம் பகம் தோயம் யோமே பக்தியா பிரியஜிதி தகம்பத்தி மஸ்னாமி பிரீதாத்மனஹா அப்படின்னு ஒரு உத்தரணி ஜலம், ஒரு துளசி பத்திரத்தை கையில் எடுத்துட்டு பகவான் எனக்கு இதுதான் என்ன ஒரு தரத்துக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டா போரும், பூஜையாச்சு. ஆனால் திருப்தி வராதே, பார்த்து பழக்கம் அப்படி அல்லவே. எல்லாம் ரொம்ப விதிகரத்தாக பண்ணுறா. வாத்தில் அப்படி பண்ணா, இவாத்தில் இப்படி பண்ணா, வேறு இடத்துல எப்படி மேலாத்தில் அப்படி பண்ணா, கீழாத்தில் இப்படி பண்ணா, நம்மாத்தில் இப்படி பண்ணோம். இதில் தான் மைண்ட் இருக்குமே தவிர அதனுடைய யாதார்த்தத்தில் மைண்டு போகாது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செஞ்சு பலமில்லாமல் போயிடும். அதெல்லாம் ஒரு கீழகம். இந்த அஜ்ஞானம் ஒரு கீழகம். இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா நிபந்தனை கொண்டு அது ஒரு கீழகம். இதெல்லாம் கீழகத்தை சேர்ந்தது. தடஸ்தங்கள் எல்லாமே கீழகங்கள். அதனால இந்த கீழக சம்பிரதாயத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கு பரிகாரம் செஞ்சு சண்டிகாவரணம் ஆரம்பம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவனுக்கு சித்தி கிடைப்பதில்லை. அதனால வித்வான்கள் இந்த பாடக்கிரமத்தை தெரிஞ்சு புரிஞ்சு அதை செய்ய வேண்டும். அப்படியான மட்டும்தான் சர்வவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று
அவர்கள் சகல சௌபாகிய சந்தோஷத்தோட வாழறதுக்கு முடியும். அடுத்த ஸ்லோகம். சௌபாகியாதி ச யத் கிஞ்சத் திருஷ்யதே லலனாஜனே தத் சர்வம் தத் பிரசாதேன தேன ஜாப்யமிதம் சுபம். சௌபாகியாதி ச யத் கிஞ்சித் திருஷ்யதே லலனாஜனே தத் சர்வம் தத் பிரசாதேன தேன ஜாப்யமிதம் சுபம். சண்டிகா பாராயண கிரமத்தை பற்றி எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாதவர்கள் அல்லது அந்த ஸ்ரீஜனங்கள்ல காணக்கூடியதான சௌந்தர்யாதி குணங்கள் பராசக்தியினுடைய மகா திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகத்தினால்தான் அவர்களுக்கு அது கிடைக்கப்படுகிறது. அந்த அழகு, அந்த சௌந்தர்யம், அந்த லாவண்யம் எல்லாமே. அதனால விதி பிரகாரம் இல்லாம போனா கூட சண்டிகா படனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கான்ட்ரடிக்டிவ் ஸ்தோத்திரத்தை இதிலேயே ஃபிக்ஸ் பண்றார் பகவான். அப்போ சில பேருக்கு வேறு விதமாக திங்க் பண்ணுவா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணா தானே பகவானுக்கு கேட்பார் அப்படின்ட்டு. லலனாஜனே அப்படின்னா ஸ்திரீ ஜனங்களில் சௌபாகியாதிச்சா அழகு, குணம், சௌசீல்யம். ஒரு பெண்ணுக்கு முக்கியமான 5 நல்ல சீலங்களை சொல்லியிருக்கு. அவங்க சுசீலா என்றதான பேரு. ஒரு சினிமாவில் பாட்டு கூட வந்திருக்கு அதை பற்றி. எத்கிஞ்சது சில அல்ப குணங்கள், அதாவது சின்னதான குணங்கள் மட்டும், பரிபூர்ணமான குணங்கள் கிடையாது. திருஷ்யதே எப்படி காணப்படுகிறதோ, தத் சர்வம் தத் பிரசாதேனா அதெல்லாம் தேவி பிரசாதத்தினால மட்டும்தான், தேனா அதனால, சுபம் இதம் ஜாப்பியம் மங்களமான இந்த ஸ்தோத்திரம் ஜபம் செய்வதனால இந்த ஜென்மாவில் இல்லை இதுக்கு முன்னாடி ஜென்மாக்கள்ல இல்லை யாரோ எங்கேயோ ஜபம் பண்ணுறத காதால கேட்டதான ஒரு பாக்கியம் இந்த ஜென்மாவில் ஸ்திரீஜனங்களுக்கு பலவிதமான அழகை கொடுக்கிறது. அதுபோல அதாவது பாராயண கிரமத்தை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளாதவர்கள் கூட ஒரு பெண்ணு அப்படின்னா அவளுக்கு ஜெனரல் ஒரு பேசிக் அழகுங்கிறது ஒன்று உண்டு. ஒரு அட்ராக்டிவ் கெப்பாசிட்டி அவளுக்கு உண்டு. ஒரு பெண்ணுக்கு ஆணிடம் உண்டு, ஆணுக்கு பெண்ணிடமும் உண்டு. இது நேச்சுரலாக இருக்கக்கூடியதான ஒரு ஈர்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடியதான அட்ராக்ஷன்ஸ் அல்லவா? அதுபோல ஒருவேளை பாராயணம் இப்படியெல்லாம் தான் செய்யணும்னு விதிமுறையாக சொல்லியிருந்தா கூட அப்படியெல்லாம் செய்யாமல் யாராவது ஒருவர் பாராயணம் செஞ்சார்களானாலும் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சித்தி தான் முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னார். சித்தி கிடைப்பதை பற்றி தான் முன்னாடி. சித்திக்கு அவ்வளோலாம் நிஷ்டை, அனுஷ்டானம், கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. புண்ணியம் கிடைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. பகவானுடைய பிரசாதம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதாவது ஒரு பேசிக் பியூட்டிங்கிறது ஒரு பெண்மணிக்கு இருக்கும். அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணவள். அதாவது பூர்வஜன்மாக்களில் தேவி பஜனம் பண்ணி அம்பாளுடைய பிரசாதம் இருந்தால் தான் சுக்கர பிரசாதம் இருக்கும் சரீரத்தில். சுக்கர பிரசாதம் இருந்தால் தான் சரீரம் சமத்காரமாக இருக்கும், அழகுபடுத்தலாக இருக்கும், அட்ராக்டிவ் நேச்சராக இருக்கும் உடம்பு. அதெல்லாம் பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால பை டிஃபால்ட் இருக்கக்கூடியதான அனுகிரகம். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தோம்னா சி டிரைவ் இருக்கிற மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 2 காலு, 2 கை, மூக்கில் 2 ஓட்டை, 2 கண்ணு, ஒரு தலை, இதெல்லாம் தான் சாதாரண ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு. இது 6 கை இல்லைன்னா 3 காலு, ஒரு வாலு பின்னாடி, இப்படிலாம் இருந்தால் மனுஷனாக எடுத்துக்க முடியாது அல்லவா? இதெல்லாம் பேசிக் ஒன்று, மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஒன்று, அப்புறம் அட்வான்ஸ்டு ஒன்று. அதனால மங்களமான இந்த ஸ்தோத்திரத்தை விதி பிரகாரமோ விதி இல்லாதபடியோ கூட ஜபம் செய்யன்றது அவசியம்தான். சித்தி வேண்டுமானால் விதிப்படி செய்ய வேண்டும். வெறும் புண்ணியம் போரும் பராசக்தியின் அனுகிரகம் ஒன்று மட்டும் போரும் அப்படின்னா அதுக்கு விதிமுறையில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதான் எக்ஸப்ஷன்ஸை சொல்கிறார். பகவான் தயாலுங்கிறதுக்கு இதுக்கு மேல் என்ன வேணும்? ஒரு சாட்சி. அதாவது விதிப்படி பண்ணையானா உனக்கு சித்தி கிடைக்கும், விதிப்படி இல்லாமல் பண்ணாயானா உனக்கு என்ன கிடைக்கும்? பேசிக் அனுகிரகம் கிடைக்கும், அம்பாளுடைய திருப்தி உருவாகும். இப்போ சாப்பிட உட்கார்றா ஒருத்தர், 4 கறி, 8 கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், நெய், பருப்பு சாப்பாடு, வடை பாயசம், இப்படிலாம் ரொம்ப சமிருத்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஆஹா அப்படி ஒரு கட்டு கட்டிட்டு கடைசி என்ன சொல்லுவார்? இது சாப்பாடு அப்படிப்பார். அதே நேரம் ஒரு இலை வச்சு ரைஸை போட்டு ஒரே ஒரு கறி இல்லைன்னா ஒரு சாறு, அதை விட்டு கொஞ்சம் மோரோ இல்லைன்னா உப்பை போட்டு இதுதான் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னா சாப்பிட்டேன், அவ்வளோதான், வயிறு நிறைஞ்சது, இது என்ன சாப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதை பெருசாக ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு சாப்பாடு இல்லை. இது யாதார்த்தம் தானே? அதுபோல இந்த சப்தசதி படனத்தினால பரிபூர்ணமான அனுகிரகமும் சித்தியும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை முறைப்படி சம்பிரதாயங்கள் படி எல்லாம் நவாங்கங்கள் எல்லாம் பண்ணி
படனம் பண்ணி கன்னிகா பூஜை எல்லாம் பண்ணி யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி இப்படி விதிப்படி பண்ணி வர்றதுக்கு சித்தி கிடைக்கும். அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஞானினா விஜயதாம்சி தேவி பகவதி ஈசா காலையில் தூங்கி எந்திரக்கிறதே சொல்லியாச்சு. சப்தசதி ஸ்லோகத்தை சொன்னாலே பரிபூர்ணமான பலனை கொடுக்குறேன்னு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அப்போது நம்ம ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப இது அதாவது ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு டைமுக்குள்ளே சொல்லி தீர்க்கணும்னு கணக்கு உண்டு. இதுதான் சந்தஸ் சொன்னோம் நம்ம படித்தோமே, அது மீட்டறதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி சதி. இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி தீர்க்கிற நேரத்தில், ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தீர்க்கிற நேரத்தில் ஒரு சமயம் இருக்குது. இந்த சமயத்துக்குள்ளே ஜபம் செய்து முடிக்கணும். அப்போ அதுக்கு அதுக்கு 100% மார்க்கு. அதை விட கம்மியாக பண்ணுவோமானா 70 மார்க்கு, அதை விடையும் கம்மியாக பண்ணானா 50 மார்க்கு. இதை ரிவர்ஸ் பாட்டில் பார்ப்போம். ஒரு நிமிஷத்தில் 3 காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். ஒரு நிமிஷத்தில் 8 காயத்ரி ஜெபிக்கலாம். 8லேருந்து 10 காயத்ரி மேக்சிமம். சில பேர் ஒரு நிமிஷத்தில் 10 காயத்ரி 20 காயத்ரி வச்சுடுவா. அப்போ பலன் என்ன கிடைக்கும்? அவ்வளோதான் கிடைக்கும். ப்ரொப்போர்ஷனேட்டாக இந்த 10 டிவைடட் பை வாட் எவர் மார்க்கு, அப்போ 0.50 இல்லைனா 1 இல்லை 2 அதுதான் கிடைக்கும். பரிபூர்ணமாக இந்த ஒரு நிமிஷத்தில் 8 காயத்ரி சிஸ்டமேட்டிக்காக ஜபம் பண்ணவனுக்கு 100க்கு 100 மார்க். இப்போ புரிஞ்சுதா வித்தியாசம்? அதுபோல் ஸோ நான் 10 நிமிஷத்தை வச்சு முடிச்சுடுவேன். என்ன பெரிய விசேஷம்? 10 நிமிஷத்துக்கு ஜெபிச்சு முடிச்சிடுவாய் அவ்வளோதான். தவிர ஜெபிச்சு என்ன கிடைக்கும், என்ன கிடைச்சது, ரெண்டாவது கொஸ்டின். அந்த லெவலில் இருக்கக்கூடாது. நம்ம ஓரோ மந்திரத்தையும் கட்டி அணைத்து கொண்டு வேணும் சொல்கிறதுக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாம் சக்தி வடிவமானது, சூக்ஷ்மமாக இருக்குது. நாம் செய்யக்கூடியதான ஓரோ மந்திரங்களும் நம்மளுடைய உடம்பில் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நம்மளுடைய ஆரா இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். சைதன்யம் நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கும். இந்த சைதன்யங்கள் எப்பவுமே என்ன வழிபடக்கூடியதான அந்த பராசக்தி நம்ம இதே பத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கா என்பதனால அந்த சக்திகள் எல்லாம் சக்திக்கு வேலைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளும். அப்போ அம்பாள் எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு தானே அவளும் தேடி வருவா. அது ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நம்ம இதய பத்மத்துக்குள்ள உட்காந்துருக்கா பராசக்தி. அப்போ என்ன பண்ணுவா? அவள்லாம் நம்மளை சுற்றி வந்துட்டு இருப்பா. அப்போ இவங்களையெல்லாம் எதிர்த்து ஒரு சக்தி நம்மளை தூண்ட முடியுமா? முடியாது. திஸ் இஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஒர்க்கிங். அதில் பரிபூர்ணமான நம்பிக்கையும் இறைவன் அப்படித்தான் அப்படிங்கிறதான அந்த கன்விக்ஷன் நமக்கு தேவை. அடுத்த ஸ்லோகம். சனேஸ்து ஜப்யமானேஸ்மின் ஸ்தோத்ரே சம்பத்திருச்சகைஹி பவத்தேவ சமக்ராபி ததா பிராரப்யமேவ தத். இப்படி சப்தசதி இந்த ஸ்லோகத்தை அஸ்மின் ஸ்தோத்ரே, நான் இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த சப்தசதி ஸ்தோத்திரம் என்பதை சனேஹி தூ ஜப்யமானே, சனேஹி அப்படின்னா மெதுவாக ஸ்லோவா நிதானமாக நிறுத்தி, சனை அப்படிங்கிறத சனிங்கிறதான பேர். சனி பகவான் ரொம்ப ஸ்லோவாக சஞ்சாரம் செய்வார் என்பதனால் அவருக்கு சனி அப்படிங்கிறதான பேர். சனேஹி சனை தூ ஜப்யமானே, மெதுவாக ஜபம் பண்ணக்கூடியவர்களுக்கு சம்பத்திஹி அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். உச்ச கைகி ரொம்ப சத்தமாக போட்டு ஜபம் பண்ணக்கூடியவா, அக்ஷரஸ்பஷ்டதையோட மற்றவங்க அனைவருக்கும் கேட்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் கேட்கணும். மனிதீவத்தில் உட்காந்துருக்கிற பராசக்தியோடைய காதில் போய் வீணம் இந்த மந்திரம் அப்படிங்கிறதான ஒரு சத்பாவனையோட, அகங்காரத்தினால கிடையாது, சத்பாவனையோட யார் ஒருவர் ஜபமத்தை ரொம்ப சத்தம் போட்டு சொல்லுவானோ அவனுக்கு சமக்ராபி பவதி ஏவ ததா தத் பிராரப்யமேவ. அதாவது சம்பூர்ணமான ஐஸ்வர்யங்கள், அஷ்டைஸ்வர்யங்கள்னு பேர் இருக்கு. சம்பூர்ணமான ஐஸ்வர்யங்கள் பவதி ஏவா, பராசக்தி அவனுக்கு கொடுக்குறா, அவனுக்கு கிடைக்கிறது, நிச்சயமாக கிடைக்கிறது. தத் அதனால பிராரப்யமேவா, உச்சத்தில் தான் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சப்தசதி ஸ்தோத்திரத்தை மனசுக்குள்ள ஜபம் பண்ணிக்குவோ, நமக்கு மட்டும் கேட்டுக்கிறதுக்காகவோ இப்படிலாம் ஜபம் பண்ணுறதை விட ரொம்ப ஸ்லோவாக பகவானும் தூங்கி ஜபிக்கிறவனும் தூங்கி வந்திருக்கிறவா எல்லாரும் அத்தனை பேரும் தூங்கி ஜபிக்கிற அவ்வளோ ஸ்லோவாக ஜபிக்கக்கூடாது. ஒரு பேஸ் இருக்குது எல்லாத்துக்கும். அதுக்கு தான் அந்த மீட்டர்னு பேர், சந்தஸ்ன்னு பேர் சொல்லி கொடுத்துருக்கு. சில சந்தத்துக்கள்லாம் அதனுடைய பேசிக் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுக்கு வந்துக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை செட் பண்ணியிருக்கிறது அப்படி தான். பிரகிருதியில் அந்த செட்டிங்ஸ் இஸ் டன் லைக் தட். முதல்ல பாட்டுக்கு சேர்ந்தவனுக்கு சாரி க ம ப த நீ ச
சானித பமகரிச. மாத்திரையை போட்டு 1 2 3 4 தாளம் போட்டு நிதானமாக சொல்லி கொடுக்குறார். இந்த குழந்தை வந்து 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படியா ஜபிக்கும் இல்லை இப்படியா சரியாக பண்ணும்? நோவே. என்ன வித்தியாசம் வந்திருக்கு? அறிவு இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறமா வந்து ப்ராக்டிஸ் சாதனை இன்க்ரீஸ் ஆச்சு, அதில் சத்தியத்தை தெரிஞ்சு கொடுத்து கையால் தொடையில் அடிக்காமலும் தாளம் போட முடியும், ஸ்ருதி கரெக்டாக நிற்கும். இதெல்லாம் வந்து சம்பாதிச்ச சம்பத்திகி இதெல்லாம் வந்து தேர்ந்து கொடுத்து அதனால் கண்ணை முடிந்த பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் ஒரு மனிதன் மகாமந்திரங்களை ஜபம் செய்கின்ற பொழுது, முக்கியமாக ஸ்தோத்திரங்களை ஜபம் செய்கிறத பகவான் ரசித்து கேட்கணுமா. இந்த சௌந்தரலகரியில் வந்து மகா சரஸ்வதி வந்து அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து வீணாகானம் செய்கிறார். மகா சரஸ்வதி 2 பேர். ஒன்று வந்து இந்த அனைத்து கலைகளும், வேதம், உபநிஷத்து, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரஸ்வதி இன்சார்ஜ், பியோர் 100% சரஸ்வதி இன்சார்ஜ் சாரதா தேவி. இனி ஒரு வித்யா இருக்கு, தாந்திரிக வித்யா அப்படிங்கிறதான யோக வித்யா சம்பிரதாயம். அதோட இன்சார்ஜ் யாரு அப்படின்னா சரஸ்வதியை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு தேவதை இருக்கா. அந்த தேவிக்கு மாதங்கி என்றுதான பேர், ராஜமாதங்கி. இதெல்லாம் தசமகா வித்யாவில் வரக்கூடியதான தேவிமார், எல்லாம் பராசக்தியினுடைய உடம்பிலிருந்து வந்தவா. தசமகா வித்யாவில் வந்து மாதங்கி தேவியும் வித்தைக்கு அதிபதி, சரஸ்வதி தேவியும் வித்தைக்கு அதிபதி. ஆனால் சரஸ்வதி வந்து வேதம், உபனிஷத்து, பாடல்கள், சங்கீதம், நிறுத்த, நாட்டியம், கலை அப்படியும் போயிட்டு இருக்கும். மாதங்கி தேவி என்பவள் வந்து யோக சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம், இந்த சாஸ்திர வித்தைகள் எல்லாம் வந்து அந்த தேவி தான் இன்சார்ஜ். வித்தியாசம் பார்த்தல. அதுபோல இங்க ரொம்ப ஸ்லோவா ஜபம் பண்ணாம, ரொம்ப ஃபாஸ்டா ஜபம் பண்ணாம, ரித்தமேட்டிக்கா, அதுல ரொம்ப லாஸ்யப்பிரியா லயகதி லஜ்ஜாரம்பாதி வந்திதா என்று லலிதாசஸ்நாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி வர, இந்த சரஸ்வதி தேவி அவ்வளவு அமோகமாக பராசக்தியை ஸ்துதி பண்ணி பாடுற நேரத்தை அம்பாள் ரசிச்சு 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 கேட்டு ஆஹா 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 அப்படின்னு ரொம்ப ஆனந்திச்சாலாம். அந்த ஆனந்தத்தை பார்த்து 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 சரஸ்வதி தேவிக்கு எப்படி வாசிக்கணும்னோ என்ன பண்ணணும்னோ தெரியாம போற அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை உருவாக்கினா, அந்த நேரத்தில் அம்பாள் வந்து அந்த சரஸ்வதியை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை சொல்றாளாம், சாரதா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அந்த இனிப்பு ஸ்வரம் அம்பாளுடைய கச்சரி அப்படிங்கிறதான வீணையிலேருந்து வந்ததான ஸ்ருதியை விட அழகாக இருந்ததாம். அதனுடைய மீட்டர், அதனுடைய சந்தஸை எப்படி வர்ணிக்கிறதுன்னு சரஸ்வதி தேவிக்கு தெரியாம வீணையும் வேண்டா, இனிமேல் பாட்டும் வேண்டா, கூத்தும் வேண்டா அப்படின்னு எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அங்கே வச்சுட்டு அம்பாளுடைய திருமுகத்தையே பார்த்து உட்காந்தாளாம். அம்மா இன்னொரு வார்த்தை சொல்லுமா, இன்னொரு வார்த்தை சொல்லுமா, என்னுடைய பாடல்களோ என்னுடைய சுரஸ்தானங்களோ எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உன்னுடைய திருவரணத்திலேருந்து வந்ததான அந்த துவனியில் இருக்கிறதான அழகு, அந்த தேன், நான் என்னவென்னு சொல்லுவேன் அப்படிங்களா ஒரு ஸ்தோத்திரத்துல வியாக்கியானம். அதுபோல ரொம்ப சத்தம் இல்லாம ரொம்ப மைல்டா சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா ஐஸ்வர்யம் உண்டாகும். அதே நேரம் உச்சத்துல ஜபம் பண்ணக்கூடியவனுக்கு பரிபூர்ணமான சம்பூர்ணமான அஷ்டைஸ்வர்ய சித்திகளும் கிடைத்துவிடும். அதனாலதான் சொல்றாங்க, இந்த சப்தசதி ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப நிதானமா நிறுத்தி சத்தம் ரொம்ப கம்மியாக்கி ஜபம் பண்ணா ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா. அதே நேரம் சத்தம் போட்டு ரொம்ப பெருசா எல்லாரும் நல்லா கேட்கற மாதிரி ஜபம் பண்ணார்களானா சம்பூர்ணமான அஷ்டைஸ்வர்யங்களையும் கொடுப்பாள் தேவி. அதனால கொஞ்சம் ஒச்ச போட்டு ஜபிக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கன்னு பகவான் பரமேஸ்வரனை வந்து எடுத்து சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகம், ஐஸ்வர்யம் யத் பிரசாதேன சௌபாகிய ஆரோக்கிய சம்பதா சத்ருஹானிஹி பரோ மோக்ஷः ஸ்துதய சத்ருஹானிஹி பரோ மோக்ஷः ஸ்தூயதே சா ந கிம் ஜனைஹி. யத் பிரசாதேனா, யாரொருவரிடம் பராசக்தி பிரசாதித்து விட்டார்களோ, ஐஸ்வர்யம் சௌபாகிய சம்பதா, அவர்களுக்கு ஐஸ்வர்யம், சௌபாகியம், ஆரோக்கியம், சம்பத்து இவைகள் அனைத்தும் கிடைத்து, அதை தவிர்த்து சத்ருஹானிகி, அவனுடைய சர்வவிதமான சத்துருக்களையும் நாசம் செஞ்சு, பரோமோக்ஷகா, உத்கிருஷ்டமான அதி உத்தமமாக இருக்கக்கூடியதான மோக்ஷத்தை எந்த ஒரு தேவி சாஜனேகி கிம் நஸ்தூயதே, எந்த ஜனங்களாக ஸ்துதிக்கப்படுகிறாளோ அந்த ஜனங்களுக்கு பராசக்தி தன்னுடைய ரேர்லியும் ரேரஸ்டாக இருக்கக்கூடியதான மோக்ஷ அனுகிரகத்தை கொடுக்கிறாள் அந்த ஜீவாத்மாவுக்கு. அதனால் தேவியினுடைய பிரசாதம் இருந்தா ஐஸ்வர்யம், சௌபாகியம், ஆரோக்கியம், சம்பத்து, சத்ருநாசம், சர்வோத்தமமாக இருக்கக்கூடியதான மோட்சம், இவைகள் அனைத்தையும் இந்த
பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பராசக்தி கொடுக்கிறாள் என்கிறதான ஒரு பரம சத்தியத்தையும் ரகசியத்தையும் பரமேஸ்வரன் எடுத்து சொல்றார். அதனால் தேவியினுடைய பிரசாதம் ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வதற்கு நாம் ரொம்ப பிரயத்னம் செய்ய வேண்டும். 14 ஸ்லோகங்கள், சில பாடபேதத்தில் 15 ஸ்லோகமாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. தேவி மகாத்மிய பாராயணத்தினுடைய காரணத்துக்கு இது ஒரு காரணம். எது அப்படின்னா, ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு இந்த ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஞானம், வைராக்கியம் அப்படிங்கிறதான் பகவத் குணங்கள் இருக்கக்கூடியதான குணங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன 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 அம்சங்களாக அவன் உடம்பில் இருக்கணும், வாழ்வில் இருக்கணும். அதனால ஐஹிக சுகம் அப்படின்னு பேரு. இந்த உலகத்துல வாழக்கூடியதான இகலோகத்துல வாழ்கின்ற நேரத்துல அவனுக்கு தேவையான சில ஸ்ரேயஸுகள். இப்ப பாருங்க, தரித்திரமாக பிறக்கிறது, தரித்திரமாகவே வாழறது, தரித்திரமாகவே இறந்து போறது, இதெல்லாம் வாழ்க்கையா? கன்றாவி. எதுக்கு இப்படி ஒரு மனுஷன்மா? நோய் நொடி எதுவும் இல்லாமல் அழகான உடம்பு, பஞ்ச தன்மாத்திரைகளும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடியதான சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தத்தை அனுகரணம் செய்யக்கூடியதான பாக்கியம், நல்வாழ்வு, மிருஷ்டான்ன போஜனம், பிடிச்ச வேலை, மனசுக்கு சரீரத்துக்கு பிடிச்ச வேலை பண்ணினாதான் ஒரு ஒரு சம்புஷ்டி சுகம் இருக்கும். ஏதோ கர்மம், பிராரப்த கர்மம், பணம் சம்பாதிக்கணுமே அதுக்காக வேலை பண்றேன் அப்படின்னு பண்றவா எத்தனையோ பேர் இருக்கா. இன்னைக்கு உலகத்துல நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம். சப்ஜெக்டை படிக்கிறவா அதே சப்ஜெக்ட்ல வேலை பண்றவா 30-37% இருக்கு உலகத்துல. அதாவது 40% ஆஃப் த பீப்புள் படிச்ச வேலையை பண்றது கிடையாது. இப்போ படிச்சது ஒன்றா இருக்கும், செய்யற வேலை வேற ஒன்று. இப்போ 60% ஆஃப் த பாப்புலேஷன் இந்த வேர்ல்டுல செய்யற வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகும். அவள் படித்த தொழிலை பற்றி செய்யறது கிடையாது. இது யாதார்த்தியம் அல்லவா? அதனால நமக்கு பிரியமான வேலையாக இருக்க வேண்டும், நமக்கு பிரியமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டும், நமக்கு பிரியமான காதலன் காதலியாக இருக்க வேண்டும், நமக்கு பிரியமான உணவு இருக்க வேண்டும், நமக்கு எந்த விதமான நோய் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த இடத்துல போனாலும் செல்வாக்கு இருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் எனக்குறவாக அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தை சொல்றார். அன்றார் அரசரும் உலகத்தில் என்னன்னைக்கு எப்பப்பெல்லாம் மினிஸ்ட்ரி வருதோ அத்தனை பேர் இவனுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டுமா? எப்படி? அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு அதில் கந்தசஷ்டி கவசத்தில். எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனாக பிறந்தா ஐஸ்வர்ய அனுஷ்டானத்தோட சகல சௌபாகியங்களோட சௌக்கியமாக நிரோகியாக, நிரோகி ஸ்ரீபதி பவேது. அதாவது இந்த கண்ணாந்த தோஷம் சொல்லி தோஷம் இருக்கு. அஸ்வதி மகம் மூலம் ஆயிலம் கேட்டே ரேவதி, இந்த 6 நட்சத்திரங்களுக்கு கண்ணாந்த தோஷம் சொல்லி தோஷம் இருக்கு. தோஷத்தினுடைய பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா, கண்ணாந்தேஷு ததோ மத்தியா பித்ருமாதிரு குலாந்தகா எதி ஜீவதி தீர்காயுர் நிரோகி ஸ்ரீபதி பவேத். இதை வியாக்கியானம் பண்ணப்பட்ட எல்லாரும் கன்ஃபியூஷன் வந்துடும், பயம் வந்துடும். இந்த அஸ்வதி மகம் மூலம் ஆயிலம் கேட்டே ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஓரோ பாதத்துக்கு தான் ஓரோ கண்ணாந்த தோஷத்தை சொல்லியிருக்கு. கண்ண அந்தகா, வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடியதான ஜென்ம நட்சத்திரங்கள் இதெல்லாம். அதாவது கண்ணாந்தேச்சு ததோ மத்தியகா, தானாகவே இறந்து போயிடுவா. இவங்க பொழைச்சு பெருசாகி இவங்க பிறந்தாலே கதி கலங்கும், அந்த குடும்பத்தில் உண்டு இல்லையே பண்ணிவிடும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மேக்சிமம் தி கிரியேட் லாட் ஆஃப் இம்பேக்ட். ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி, புயல் போன மாதிரி ஒரு கலக்கிடுவாவா. சில பேருக்கு நல்லதாக இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு கெடுதலாகத்தான் இருக்கும் அந்த ஃபேமிலியில். அதெல்லாம் ஒரு பக்கம். கண்ணாந்தேச்சோ ததோ மர்த்திகா பித்ருமாதிரு குலாந்தகா, அது இல்லைனா பிதிருவனுடைய மாதிருவனுடைய குலத்தை அந்தகம் பண்ணி இல்லாமல் செஞ்சுடுவார். எது ஜீவதி தீர்காயு, அண்ட் இஃப் அட் ஆல் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு அது வளர்ந்து பெருசாச்சு அப்படின்னா எது ஜீவதி தீர்காயு, அப்படி அதெல்லாம் பிறந்து அது 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 பெருசு ஆயிடுத்து அப்படின்னா ரொம்ப தீர்காயசாக வாழ்ந்து நிரோகி ஸ்ரீபதி பவேத், நிரோகியாக ரோகமில்லாமல் ஸ்ரீபதியாக, ஸ்ரீபதி அப்படின்னா லக்ஷ்மியினுடைய கணவன் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு ஆட்டமா வாழ்வார்கள். இது கண்ணாந்த தோஷத்தினுடைய மகத்துவம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் கண்ணாந்தம் உண்டா? இல்லை, ஓரோ பாதங்களுக்கு தான் உள்ள. அதை நான் சொல்லலை, விரும்பலை இப்போ பர்பஸா. அப்புறமா அதுக்கு பின்னாடி போகும் மைண்டு. இப்படி இகத்திலையும் பரத்திலையும் சுகம் கிடைப்பதற்கு அம்பாளை சேவிக்கிற மாதிரி ஒரு மார்க்கம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பல கிரந்தங்கள்ல சாஸ்திரங்கள்ல கத்துருக்கோம், தெரிஞ்சுருக்கோம், புரிஞ்சுருக்கோம். அதனால எல்லாத்தையும் அடைவதற்கு உத்தம உபாயம் என்பது இந்த தேவி மகாத்மத்தை கீர்த்தனம் பண்ணணும். 2 விதமான பக்தர்கள் உண்டு, சகாம பக்தர்கள், நிஷ்காம பக்தர்கள். இவ 2 பேரும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம், அனுஷ்டானம் செய்யலாம். சகாம பக்தர்கள் அப்படின்னா சொந்த காரியத்துக்காக, நம்மளுடைய ஓன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக ஜெபிக்கக்கூடியது. நிஷ்காம பக்தர்கள் அப்படின்னா
எந்த விதமான ஆசைகளும் இல்லை. அம்பாளுக்கு பிரீதி ஆகுமா, நான் ஜெபம் பண்ணா ஜெபிச்சு விடுறேன், அவ்வளோதான். இந்த ஜெபத்தினால யார் சௌக்கியமாக இருக்கணும்? எல்லாருமே சௌக்கியமாக இருக்கட்டுமே. முக்கியமாக பக்தஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும், மகாபாவிகள் எல்லாம் நாசமாக போட்டும். இந்த ஒரு பிரின்சிபல் இதில் இருக்கு. அதனால விதிபூர்வமாகவோ அவிதிபூர்வமாகவோ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாலும் பராசக்தியினுடைய பரிபூர்ணமான பிரீத்தி கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு நிறைய ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து வருகிறார்கள். மற்றவங்களை ஜெபிக்க வைக்கிறார்கள். விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவங்களை இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து உட்கார்ந்து 4 பேரை கூட்டி அந்த இடத்துல இப்படிதான் இதை செய்யணும் அப்படின்னு விதிமுறைகளை சொல்லி கொடுத்து ஜெபம் செய்து பண்றார்கள். இந்த தத்துவத்தை மார்க்கண்டேய மகர்ஷி எப்படி வேணா ஜெபம் பண்ணிங்கோ அம்பாவுடைய பிரீதி அடைக்கணும்னு சொல்லிட்டு கூட யாரும் ஜெபிக்கிறது இல்லையே அப்படிங்கிறதான ஒரு வருத்தம் மார்க்கண்டேய மகர்ஷி தெரிவித்துக் கொள்கிறார். இது கீலக ஸ்தோத்திரம் சமாப்தம். அடுத்ததாக குரு கீலகம் சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இது சக்தி கீலகத்தை நாம் தெரிஞ்சுட்டோம். இனிமே குரு கீலகம் சொல்லி ஒரு கீலகம் இருக்கு. ஆனா இந்த கீலகம் நம்மளுடைய சிலபஸ்ல கிடையாது. புரியுதா? நமக்கு 2 டைப் ஆஃப் சிலபஸ் இருக்கு இந்த தேவி மகாத்மத்தை. 2 சிலபத்தில் இருக்கக்கூடியதான சாப்டர்ஸும் அதில் இருக்கிறதான மகத்துவத்தையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இதுல அப்ப எனக்கு இது தெரியாது, இந்த பద్ధதி தெரியாது அப்படின்னு சொல்லி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஃபாலோ பண்ண போறதான இந்த பாலக்காடு பద్ధதி என்ன அப்படின்னா, ஞாசம், ஆவாகனம், நாமங்கள், பராசக்தி 64 லோகி தேவிகுமாரியோட நாமத்தை சொன்னோம், அர்கலா ஸ்தோத்திரம், கீலகம். இந்த 5வது கீலக ஸ்தோத்திரம். அடுத்தது இதய ஸ்தோத்திரம், ஹிருதய ஸ்தோத்திரம்னு பேரு. இது 6வது. இப்போ ஆதித்ய ஹிருதயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதித்ய ஹிருதயத்தில் அகஸ்தியர் ஸ்ரீராமச்சந்திர சுவாமிக்கு உபதேசம் பண்றதான ஸ்தோத்திரம். 7வது தளஸ்தோத்திரம், 8வது தியானம், 9 கவச்ச ஸ்தோத்திரம். வேறொரு பద్ధதியில் முதல்ல கவச்சம், அப்புறம் அர்கல ஸ்தோத்திரம், அப்புறம் கீலகம், அப்புறம் நவாக்ஷரி மந்திரத்தினுடைய மகாத்மியம், அப்புறம் ராத்திரி சுத்தம். அதன் பிறகு இது ஒரு செட்டு. 2வது செட்டு தேவி மகாத்மியம் 13 அத்தியாயங்களை படிக்கணும். 3வது செட்டு தேவி சூக்தம், நவாக்ஷரி மந்திரம் பட்டணம், பிராதானிக ரகசியம். இதுக்கு ரகசியத்ரயம்னு பேர். அதாவது பிராதானிக ரகசியம், வைகிருதி ரகசியம், மூர்த்தி ரகசியம். இந்த 3 ரகசியங்கள், தேவி கவசம், நவாக்ஷரி மந்திரம், இந்த 3 ரகசியம், இப்படி 5 ஒரு செட்டு. இது ஒரு பద్ధதி. அப்போ நாம் எல்லாம் கற்று வச்சுன்னு கொடுப்போம். இப்போ எந்தெந்த இடத்துல போகிற நேரத்தில் யார் எந்த பద్ధதியை நமக்கு சொல்லி கொடுக்குறாளோ, இல்லை சேர்ந்து நம்மளை பாராயணம் செய்ய வைக்கிறாளோ அந்த கும்பல் நம்மளும் சேர்ந்துக்கலாம். தப்பு கிடையாது. எனக்கு தெரியாது சொல்லி கைகட்டி வாய்ப்பு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ கீழக இந்த குரு கீழகங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். நம்மளுடைய சிலபஸ் படி நமக்கு ஹிருதய ஸ்தோத்திரம் 6வது அங்கம். நவாங்கத்தில் ஷஷ்டாங்கம். 6வது அங்கம் ஹிருதய ஸ்தோத்திரம். நமக்கு இதய ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்பதைத்தான் அடுத்ததாக நாம் கற்றுக்க போகிறோம். ஓம் அஸ்ய ஸ்ரீ சண்டிகா ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய மார்க்கண்டேய ரிஷி அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ சண்டிகா தேவதா ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஹ்ரூம் க்ளீலகம் ஸ்ரீ சண்டிகா பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகः ஹ்ராம் இத்யாதி ஷடங்கன்யாசः தியானம் सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. ब्रह्म उवाच अधादः सम्प्रवक्ष्यामि विस्तरेण यथा तथं चण्डिका हृदयं गुह्यं शृणुष्वैकाग्रमानसः. चण्डिका हृदय ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுட்டோமானா நமக்கு வாழ்வில் மோட்சம் கூட வேண்டாம் சொல்ல தோணும். இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இங்கே இந்த சுகத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு என்னத்த பெரிய மோட்சம்? மோட்சத்தை நான் யாரும் இருக்க மாட்டா, மோட்சத்தை தனியாக தான் அனுபவிச்சாங்க. அதே நேரம் இந்த மாதிரி அர்த்த மகாத்மங்களை தெரிஞ்சுட்டு அம்பாளுடைய ஒரு ஒரு நட்பு, ஒரு லவ் பண்ணுறதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அம்பாளை டு டெல் ஹர் ஐ லவ் யூ. இந்த சுகம் வேற எங்கேயும் அந்த இடத்துலையும் கிடைக்காது. தேவர்கள் எல்லாம் தேவலோகத்திலே லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறது. அங்கேயும் இந்த லைன் அடிக்கலாம் உண்டு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பூலோகத்தில் பண்ணால் ரொம்ப அதுக்கு சிரேஷ்டது அதிகமாகிறது. ஆனால் பூலோகத்தில் இருக்கிறதான அமைப்பு அந்த மாதிரி. இது நரலோகம்னு பேர். இங்கே இந்த லோகத்திலேங்கிறதான ஒரு ஒரு பியூட்டி எல்லாம் உண்டு, இங்கே சுகம் எல்லாம் உண்டு. அதனால தான்
தேவத்லோகத்தில் இருக்கக்கூடியதான இந்திரன் கூட வந்து பரத்வாஜ மகர்ஷியினுடைய மனைவியான அகல்லையை பார்த்து காமமுற்று அவளோட வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்றால் மனித உலகத்துல நரலோகத்துல பூமி லோகத்துல இருக்கிறதான ஒரு மகர்ஷி பத்னியிடம் அவனுக்கு காமம் வந்தது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா இந்த பூலோகத்தில் இருக்கிறதான நம்மெல்லாம் வந்து எவ்வளோ அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த தேவர்களுடைய கந்தர்வர்களுடைய பலவிதமான ஜோதி ரூபங்களுடைய அனுகிரகத்தினால்தான் நம்மளுடைய இந்த உடம்புல இந்த கவர்ச்சி ஏற்படுகிறது, நமக்கு இவ்வளோ அட்ராக்ஷன் வந்து சேர்றது. அந்த அட்ராக்ஷன் நாமளே பார்த்து இந்த தேவர்களே பார்த்து அதிசயப்படுறார்கள். இல்லைன்னா பியூட்டி அப்படின்னா கோடிக்கணக்கான தேவர்களும் கோடிக்கணக்கான தெய்வாம்சங்களும் நம்ம கொடுத்ததான கான்ட்ரிபியூஷன். ஆனால் அட்ராக்ட் பண்ணிக்கிறதோ 1 2 7 8 10 தேவர்களோ கந்தர்வர்களோ மனிதர்களோ தான் அட்ராக்ட் பண்ணிக்கிறா ஈச் அதர். அவங்களுடைய சக்தியினால நாம அட்ராக்டிவ் ஆயிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. காரணம் என்னன்னா தேவர் நாட் அலோன். ஒரு இந்திரனோட மட்டுமல்ல, இந்திரன் பலத்துக்கு அதிபதி, சுக்கரன் அழகுக்கு அதிபதி, வருணன் மிருதுவான சரீரத்துக்கு அதிபதி, நல்ல ஸ்பாஞ்சாட்டமா இருக்கிறதான உடம்பு இருந்தா பட்டு மெத்தாட்டமா இருக்கிற உடம்பு எத்தனையோ உடம்புல பார்ப்போம் நம்ம. கை காலு நாக்கு மூக்கல் அவ்வளோ வாழ சிலுக்கு தோத்து போயிடும். அப்படி இருக்கிறதான உடம்பெல்லாம் இருக்கே. இதில் எங்கிருந்து வருது, எப்படி வருது, கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணா போரும். அப்பேற்பட்டதான இந்த ரகசியத்தை இதுல இந்த தேவி ஹிருதய ஸ்தோத்திரத்தில் நாம் எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்ம பிரம்மதேவனே சொல்றார், அதாதத் சம்பிரவக்ஷாமி, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு தெரியாத அளவுக்கு இதுல ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல தெரிஞ்சதை மறைச்சு சொல்றதுக்கும் காரணம் உண்டு. ஸோ அதாத சம்பிரவக்ஷாமி என்னுடைய திருவதனத்தினால அழகாக நான் சொல்லி உங்களை புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறார். விஸ்தாரேனா யதா ததம், எப்பப்ப எந்த மாதிரி எல்லாம் விஸ்தாரமாக இதை சொல்லணுமோ, குறைச்சு சொல்லணுமோ, கூட்டி சொல்லணுமோ, விவரணமாக சொல்லணுமோ, அது மாதிரி எல்லாம் நான் வந்து பக்குவப்படுத்தி சொல்லி கொடுக்குறேன். சண்டிகா ஹிருதயம் அப்படிங்கிறதார் இந்த ஸ்தோத்திரத்தை குஹ்யம் அதி ரகசியமானது, சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடியது. ஸ்ருணுஸ்வைகான்னு இதை கேளுங்கோ. ஸ்ருணு ஹியருக்கும் லிசனுக்கும் வித்தியாசம் உண்டு. பகவத்கீதையில் பகவான் சொல்றார் ஸ்ருணு அப்படிங்கிறார். இதை கேள். எப்பேற்பட்டதான கேள்வி இது, சும்மா காதால கேட்டு போறதல்ல, மனசுக்குள்ள ஹிருதயஸ்தமாக்கக்கூடியதான அளவுக்கு இவருடைய ஏகாகிர சித்தமாக இதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். குஹ்யம் ஸ்ருணு ஸ்வைகா கிரகமானசா, ஏகாகிரமான மனசோட இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடியதான அர்த்த மகாத்மங்களை நீ தெரிந்த பிறகு இதை ஜபம் செய்வாயானா நிச்சயமாக பரிபூர்ணமாக அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை உன் கண்முன்னாடி பார்க்க முடியும், உன் உடம்பினால உணர முடியும். அஸ்ய ஸ்ரீ சண்டிகா ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா. அதனால இந்த சண்டிகா அப்படிங்கிறதான தேவியினுடைய இதயம், ஒரு மனிதனுடைய உடம்புல ரொம்ப முக்கியமானது இதயம். எந்த ஒரு ஜீவராசிக்கும் அதனுடைய முக்கியமான பார்ட் எது, அங்கம் எது உடம்புல அப்படின்னா அதனுடைய இதயம் தான். இதயம் தானே சர்வம். எல்லாத்தையும் இதயத்தில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இல்லவா? இப்போ வாயுர்மே பிராணே ஸ்திதா பிராணே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. இப்போ கோபத்தை சம்புவில் வச்சிருக்கான். அவன் சம்பு எங்க இதயத்தை உட்காந்துருக்கான். ஜலம் அது வருணன் எங்க உட்காந்துருக்கான், இதயத்தில் உட்காந்து. சர்வம் இதயத்துக்குள்ளதான் உட்காந்து. ஸோ இதயம் தான் சர்வமானது. அந்த பராசக்தியினுடைய இதயம் என்று சொல்லக்கூடியதான இந்த மகாமூல மந்திரங்கள், இதுல எல்லாமே மூலமந்திர தத்துவம், பலவிதமான பீஜாட்சர மந்திரத்தினால குவிச்சிருக்கக்கூடியது. திருசதியில வந்து ஒவ்வொரு நாமத்திலையும் பீஜாட்சரம் உண்டு. அதுபோல பீஜாட்சரங்களாலேயே உருவாக்கப்பட்டது அந்த அம்பாளுடைய இதயம் அப்படிங்கிறதான ஹைலி சீக்ரெட்டிவான குஹ்யஸ்வரூபமானது. இது ரகசியமாக இருக்கக்கூடியது. எனக்கு என்ன ஒரு சின்ன பயம் அப்படின்னா, இந்த விஷயத்தை எல்லாம் வந்து இந்த பப்ளிக் ஃபோரத்தில் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டதே, இதுவும் இறைவன் இச்சை அப்படின்னு நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். அதர்வைஸ் நான் சொல்ல விரும்புறதில்லை. இதெல்லாம் வந்து நேரடியாக குரு முகாந்திரமாக கத்துக்க வேண்டியதான மகாவித்திகள் இல்லை, சாதா வித்தியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அம்பா நமக்கு இப்படி ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிறதான எண்ணத்துல சொல்லுவோம், தெரிஞ்சுப்போம். அஸ்யா என்னுடைய ஸ்ரீ சண்டிகா ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா, சண்டிகா ஹிருதயம் என்கிறதான ஸ்தோத்திரத்தினுடைய மகாமந்திர ஸ்தோத்திரத்தினுடைய ரிஷி யாரு அப்படின்னா மார்க்கண்டேய ரிஷி. அந்த மார்க்கண்டேய ரிஷியை என்னுடைய சிரோபத்வத்தில் தியானம் செய்கிறேன். அனுஷ்டுப்பு சந்தகா, அனுஷ்டுப் அப்படிங்கிறதான சந்தஸ்ல கோர்வைப்படுத்தி இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரத்தை என்னுடைய ஓஷ்டத்துக்கு மேலேயும் நாசாகிரத்துக்கு கீழேயும் இருக்கக்கூடியதான இடத்துல தியானம் செய்து பார்க்கிறேன். அதன் பிறகு இதே பத்மத்துல சண்டிகா தேவியை வந்து தியானம் செய்கிறேன். ஸ்ரீ சண்டிகா தேவதாயை நமஹ. அடுத்ததாக ஹ்ராம் பீஜம், ஹ்ராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை பீஜமாக உருவாக்கினதான இந்த ஸ்தோத்திரம், ஹிருதய ஸ்தோத்திரம்
ஹ்ரீம் சக்தி. இது இருக்கிறதான சக்தி என்பது வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அடிப்படையாக உருவாக்கி இருக்கு. ஹ்ரூம் கீலகம், கீலகத்தை வந்து ஹ்ரூம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அடிப்படையாக வச்சிருக்கு. இப்போ ஹ்ரா அப்படிங்கிறதான 2 மாத்திரைகள் தான் ஹ்ராம். ஹ ர ஈம் ஹ்ரீம். ஹ்ராம் ஹ்ரீம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை, ஜாஸ்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் பெரிய வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதில். அதாவது காணுகின்ற பொருள், காணுகின்ற வழி, கண்டது, ஞாது ஞான நேயம், திருப்படி சித்தாந்தத்தை நம்ம நிறைய நல்லா கற்றுன்னு இருக்கோம். அதில் ஹ்ராம் அப்படிங்கிறது பீஜம், அதாவது கீலகங்களை, அர்கலங்களை, தடஸ்தங்களை ரிமூவ் பண்ணக்கூடியதான மந்திரத்துக்கு பீஜாட்சர ஒலிதான் ஹா. ஹா ரா ஹா. அதில் ஆம் அப்படிங்கிறதான ஒரு பீஜாட்சர மந்திரத்தை சேர்த்திருக்காரு. அப்போ ஹ்ராம் அப்படிங்கிறது அந்த ந அப்படிங்கிறதான தான் அப்படிங்கிறதான் மூழ்ச்சி கொடுக்குறது இல்லவா. இது வந்து இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒலி. இதுக்கு காஸ்மிக் சவுண்ட் அப்படின்னு பேரு. ஸோ ஹ்ரா அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆப்ஸ்டிகிள்ஸ். ந அல்லது அப்படிங்கிறதான துவனி என்ன சொல்றது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றதான நேரத்தில் வரக்கூடியதான சத்தம். இப்போ முன்ன காலத்தில் நீங்கள் எழுந்திரம் அப்படின்னு ஒரு சாதனத்தை கேள்விப்பட்டிருப்பேன் இல்லவா. இந்த கோதம்பை எல்லாம் வந்து 2 பிளேட் ஆட்டமாக இருக்கும் கல், அதுக்கு நடுவில் சின்ன குழி இருக்கும், அதில் வந்து கோதம்பை போட்டுட்டு இப்படி சுற்றின்னு இருப்பா, எழுந்திரன்னு பேரு. இந்த எழுந்திரத்தினுடைய மகத்துவம் என்னன்னா எந்த ஒரு பொருளை போட்டு 7 தடவை சுற்றினாலும் 7 தடவைக்குள்ள அது வந்து பொடியாயிடும். அதில் போட்டு இழுக்கிற நேரத்தில் ஒரு சவுண்ட் அது உற்பத்தி பண்ணும். பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் ஸ்பீட், அந்த 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 ரோமிங் ஸ்பீடில் வரக்கூடியதான ஆர்பிஎம் ஸ்பீடில் வரக்கூடியதான ஒரு துவனி. ஃபேனை போட்டேன்னா அதில் சத்தம் வருது அல்லவா, பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் ஸ்பீடு. அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண 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 ரொம்ப பெரிய சவுண்ட் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் சுற்றுகின்ற நேரத்தில் ஒரு செகண்டில் 1657 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுறது ஒரு செகண்டில். இந்த பூமி மட்டும் பிரபஞ்சத்தில் என்ன இதெல்லாம் ஃபாஸ்ட், இதை ஒன்றுமே இல்லை. இதை விட எல்லாம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறா சந்திரன் இருக்கார், அப்புறம் செவ்வாய் இருக்கார். குறுக்க மறுக்கா சுற்றுற ஆள் செவ்வாய். எல்லாரும் இந்த வழியாக போனால் இன்னொரு வழியாக போவார், அப்படிலாம் இருக்குது. அப்போ இவ அத்தனை பேருமா சேர்ந்து சுத்துற நேரத்தில் ஒரு சத்தத்தை உருவாக்குறது இல்லவா, இதுக்கு பேர் தான். ஸோ இந்த ஹாம் அப்படிங்கிறதான பீஜாட்சரத்தில் பீஜத்தை வச்சிருக்கா. இந்த மந்திரங்களுக்கு எல்லாம் ஒரு பீஜம்ங்கிறது உண்டு இல்லவா, மந்திரத்தினுடைய டோட்டல், அதில் அவுட்டர் இன்னர் எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் பீஜம். அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான சக்திக்கு பேர் தான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான சக்தி. அப்போ இந்த பீஜத்தை ஒரு இடத்துல போட்டுவிட்டா அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அந்த அதனுடைய பிறவி அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகிறது, அது வந்து அந்த தோடை உடைச்சிட்டு வெளியே வர்றது அந்த சக்தி, அதுதான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான சக்தி. ஹ்ரூம் அப்படின்னா அதனுடைய கீலகங்கள். அதனுடைய இந்த விதைக்கு கீலகம் 2 விதமாக சொல்லலாம். உள்ள இந்த பீஜத்துக்கு மேலே இருக்கிறது அவுட்டர், அது வந்து ஆக்சுவலி ஒரு கீலகம், ஒரு சப்போர்ட்டிவ் ஷீல்டு அது இல்லையா, அந்த ஷெல். அது வந்து இந்த உள்ள இருக்கக்கூடியதான பீஜத்தை வளர விடாம, மேலே வெளியில வர விடாம அது வந்து அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அதை உடச்சிட்டு வெளியில வந்தாதான் இது வெளியில பெரிய ஒரு செடி கொடி மரமாக அதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப அந்த கீலகத்தை உடைக்கணும். கீழங்க அப்டிகிள்ஸா பார்த்துக்கணுங்க, ஒரு தடையோடாக பார்த்துக்கணும் இந்த கீலகத்தைங்க. அப்ப இந்த பீஜாட்சரங்கிறதான இந்த ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் அப்படிங்கிறதான இந்த 3 பீஜாட்சரங்களை பராசக்தி தன்னுடைய இதயபத்மத்தை, அந்த இதயபத்மத்துக்குள்ள ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் கர்மாக்களையும் வாசனைகளையும் எல்லாத்தையும் வந்து பிரபஞ்சத்திற்கு கூடியதான அனைத்து தத்துவங்களையும் தன்னுடைய இதயபத்மத்துக்குள்ள வச்சு பூட்டி வச்சுருக்கா. அதைத்தான் விரிஞ்சு பெருசுப்படுத்தி நாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரசத்தை ஸ்ரீ சண்டிகா பிரசாத சித்தர்த்தே ஜபே விநியோகா. அதனால சண்டிகா பரமேஸ்வனுடைய பிரசாதம் அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்காக ஜபே விநியோகா ஜபம் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ ஹ்ராம் இத்தியாதி ஷடங்கன்யாசகா, இந்த ஷடங்கன்யாசங்களை வந்து ஹ்ராம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டும். அதாவது அங்கன்யாசம் கரன்யாசம் 3 3 6 ஷடங்கன்யாசம் பேர். தியானம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதுக்கு டீட்டெயிலாக நம்ம சப்தஸ்லோகியில் தெரிஞ்சுட்டு ஒரு அர்த்தத்தை. இப்போ சர்வமங்கள மாங்கல்யாக இருக்கக்கூடியதான பராசக்தியை வந்து நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு இந்த தியான மந்திரத்தை சொன்ன பிறகு பிரம்மதேவன் சொல்லுகிறார், அதாத பிரவக்ஷாமி. இப்போ நான் சொல்ல போகிறதான இந்த ரகசியாதி ரகசியமான மந்திரத்துக்கெல்லாம் மந்திரமாக, தத்துவங்களுக்கெல்லாம் தத்துவமாக இருக்கக்கூடியதான இந்த ஹிருதயத்தை வந்து விஸ்தாரேனா யதாததம், விஸ்தாரமாக எப்படி எப்படிலாம் எங்கெங்கே இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படியெல்லாம் சண்டிகா ஹிருதயம் குஹ்யம், பராசக்தியினுடைய அந்த ஹிருதயத்தை
நாம் வந்து திறந்து பார்க்க போறோம். இட்ஸ் லைக் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஃபுல்லா நம்ம நேரடியாக பார்க்க போறோம். இப்படிதான் பராசக்தி இருக்கா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பராசக்தி அப்படிங்கிறதான தத்துவத்தை தெரிஞ்சுக்க நாம வந்து என்ன பண்ணணும், ஏகாகிர மனச்சித்தத்தோட நான் இதை கத்துக்க முயற்சி செய்யறேன் அப்படின்னு பிரம்மதேவனே சொல்லியிருக்கார். அப்ப நாம இன்னும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அந்த மந்திரத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் வரிசையாக அடுத்த சங்கத்தை இருப்போம். நம சிவாய. ஹரஹர நம பார்வதீவதே, ஹரஹர மகாதேவ, சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்தா. பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.